ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கு கூடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஒரு பெரிய சைஸ் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகமும் சோம்பு தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்க்கணும். அதுக்கப்புறம் 2 நார்மல் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கலர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும் நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். 5 ஸ்பூன் அளவு இருக்கும் இது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தயிர் நல்லா மிளகாய்த்தூளில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்க போகிறோம். தயிர் எடுத்துருந்து அதே கப்பை அலசிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தனா திரியாக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்காக சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.